கண்டென்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு பதிலா நீங்க வந்துட்டு பேசாம உட்காந்தே இருக்கலாம்டா. இது கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்குன்னே எனக்கு தெரிஞ்சு முடியல. இவனுங்க பண்ற ஒரு கண்டென்ட் ராணுவும் நம்ம சத்யாவும் சேர்ந்து பண்ற கண்டென்ட் வந்துட்டு தாங்க முடியல. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பயங்கரமா அடிச்சுக்கிறானுங்க. எதுக்குதான் அப்படி அடிச்சுக்கிறானுங்களோ தெரியல. அண்ட் அதை பாக்குற முன்னாடி ஃபுல் டீட்டெயிலா பாக்குற முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்திருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு 10 பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் அந்த ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இந்த ஒரு வீடியோக்கு அப்படியே பக்கத்துல இருக்க ஒரு லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ராணுவுக்கும் சத்யாவுக்கும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆகல, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து சத்யாவும் பவித்ரா லவ் பண்ணிருக்காங்க. ஒரு கான்செப்ட் இது, ஓகேங்களா? பவித்ராவும் சத்யாவை லவ் பண்ணிருக்காங்க. லவ் பண்ணிருக்கும்போது ராணுவ கேரக்டர்னா உள்ள போயிட்டு வந்துட்டு நீங்க கெடுத்துடணும், பவித்ராவை நான் கரெக்ட் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு ரெடி ஆயிட்டு இருக்காப்ல. ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அவரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல போகும்போது வந்துட்டு சத்யாவுக்கும் இவங்களுக்கும் நேற்று நைட்டே வந்துட்டு பயங்கரமான ஃபைட் எல்லாம் போச்சு. அந்த ஃபைட் வந்துட்டு வேற மாதிரி, ஓகேங்களா? ப்ரோமோல வந்துட்டு பாத்தீங்கன்னா 3ஆம் ப்ரோமோ 4ஆம் ப்ரோமோ இந்த ராணுவ பத்தி தான். ராணுவுக்கு சத்யாவும் பயங்கரமான ஃபைட் ஓடுது. இதை பத்தி தான் நிறைய இது நடந்துகிட்டு இருந்துச்சு. இது வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்கிரிப்டாவே போயிட்டு இருந்திருக்கு, ஓகேங்களா? இது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எப்படி இந்த சத்யா ப்ரோ வந்து அந்த ஒரு சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காந்துருக்காப்ல. பவித்ராக்கு 2 பேரும் கண்ணு அப்படியே எயின் லுக்கிங் பாத்துட்டு இருக்காப்ல. 2 பேரும் அப்படியே கண்ணிலேயே பேசிக்கிறாங்க. நம்ம ராணுவ ப்ரோ வந்து பாத்துக்கிட்டு நம்ம சத்யாவும் பார்த்துட்டு பவித்ராவும் பார்த்துக்கிட்டு இவங்க இருக்கிறது சரியில்லையே, இவங்க கெடுத்து விடணுமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த ஒரு பக்கெட் ஒன்று இருக்கும், அதை எடுத்து மக் எடுத்து தலையில மாட்டி விட்டுறாப்ல சத்யா. பிடிச்சி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் 2 பேருமே செம்மையா அடிச்சுக்கிறாங்க. ஹே என்னடா ரியலா நடக்கும் போல இருக்கு, இவங்க வந்துட்டு சத்யா நிஜமே கோவப்படுறாரு போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாரும் தேக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே தேக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சத்யா வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்துட்டு அவர் தேக்கிட்டு ரம்யா இருக்காங்க, ரம்யா பாக்குறாங்க. அதான் ரம்யா அண்ட் அவங்க பையன் பேரு வந்துட்டு தானே மறந்துருச்சு. அவங்க பையன் பேர் அந்த மாதிரி 2 பேரை சொல்லிட்டு இப்ப சத்யா இவங்கெல்லாம் பாக்குறாங்க, சத்யா இவங்கெல்லாம் பாக்குறாங்க, சத்யா உடு சத்யா இவங்கெல்லாம் பாக்குறாங்க, சத்யா ஒண்ணும் பண்ணாத சத்யா உடு சத்யா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே உண்மையானே நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாருமே உண்மையான நினைச்சுக்கிட்டாங்க. எல்லாருமே உண்மை நினைச்சு லாஸ்ட்ல வந்துட்டு போட்டு உடச்சுறாங்க. இது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போட்டு உடச்சுறாங்க. யார்ட்டுனா இது வந்துட்டு நீங்க வந்துட்டு நிஜமே சண்டை போட்டீங்களா இல்ல பொய்யா சண்டை போட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேப்டன் அருண் வந்துட்டு நம்ம ராணுவட்ட கேட்கும்போது இது வந்து ஸ்கிரிப்ட் தான், நாங்களா வந்து கிரியேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க சார், இப்படிலாம் பண்ணாதீங்க, இது வந்துட்டு நல்லா வேலை, சுத்தமா நல்லா வேலை, நீங்க பண்றதெல்லாம் ஒரு இதா, இதெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் இதா, இது சுத்தமா எனக்கு தெரிஞ்சு இது வேஸ்ட், நீங்க பண்றதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுங்கிறது வந்துட்டு வேற மாதிரி பண்ணுங்க, இதெல்லாம் வந்துட்டு சத்தியமா நல்லாவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராணுவ திட்டிட்டு அதுக்கப்புறம் சத்யாட்ட உள்ள போறாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க, இதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்லை. நேத்தே நான் சொல்லேன், 2-3 இடத்துல நான் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு. அது வந்துட்டு நீங்க கேட்கவே மாட்டேங்க, இது சுத்தமா நல்லாடா, எதுக்கடா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம கேப்டன் அருண் வந்துட்டு அவரு வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை போட்டுட்டு அது வேற மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கா. நீங்க வந்துட்டு இதெல்லாம் மொக்கையா போயிட்டு இருக்கு, இருக்கிறதுலே மொக்கையா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம அருண் ப்ரோட்டையும் ராணுவ ப்ரோட்டையும் 2 பேர்த்துட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு லைவ்ல வந்து பார்க்க முடிச்சு. இவங்க வந்துட்டு ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் இவங்க வந்து மொக்க கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சு இவங்க சண்டை போறதெல்லாம் அப்படியே வந்துட்டு இதெல்லாம் உண்மையாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவ்வளவு உண்மையா வந்துட்டு சண்டை போட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தோணிட்டு அதை வந்துட்டு அந்த ஒரு மெயின்டனா கொண்டு போகாம அதை வந்து உளறி விட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்ல உளறி விட்டுறாங்க. அதனாலே வந்துட்டு அந்த ஒரு கண்டென்ட்டே அது வேஸ்டா போயிடுது, ஓகேங்களா? அந்த ஒரு கண்டென்ட்டே வேஸ்டா போயிடுது. பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க, லைவ் ஸ்ட்ரீம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.